இருட்டு நம்மில் பலரின் வாழ்க்கையை ஆக்கிரமித்திருக்கும் ஒரு அடர்ந்த நிழல். அந்த நிழலுக்கு பெயர்தான் பயம். எதிர்காலத்தை பற்றிய பயம், தோல்வியை பற்றிய பயம், மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள் என்ற பயம். இந்த பயங்கள் உங்கள் கை கால்களில் கட்டப்பட்ட கண்ணுக்கு தெரியாத விலங்குகள் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் பறக்க நினைக்கும் போதெல்லாம் இந்த பயம் உங்களை இழுத்து பிடித்துக் கொள்கிறது. ஆனால் இன்று ஒரு மாற்றம் நிகழப்போகிறது. நமது பிரபஞ்ச ரகசியம் அலைவரிசையின் இன்றைய இந்த பயணம் வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல. இது உங்கள் ஆன்மாவிற்கான ஒரு அறுவை சிகிச்சை. அடுத்த 50 நிமிடங்கள். ஆம், இந்த 50 நிமிடங்கள் நீங்கள் கொடுக்கப் போகும் கவனம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த 20 அல்லது 30 ஆண்டுகளாக உங்களை பிடித்திருத்த அந்த பயத்தை வேரோடு பிடுங்கி எறியப் போகிறது. நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. நீங்கள் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் அண்டங்களையும் இயக்கும் அதே மகா சக்தியின் ஒரு பகுதி. ஒரு சிங்கத்தின் குட்டி எப்படி பூனையைக் கண்டு அஞ்சத் தேவையில்லையோ, அப்படித்தான் பிரபஞ்சத்தின் குழந்தையான நீங்களும் எந்த சூழ்நிலைக்கும் அஞ்சத் தேவையில்லை. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் அந்த 10 ரகசியங்கள் உங்கள் ஆழ்மனதின் கதவுகளை திறக்கும் சாவிகள். உங்கள் இரத்தத்தில் ஊறியிருக்கும் பயத்தை அழித்து பிரபஞ்சத்தின் மகா சக்தியுடன் உங்களை இணைக்கப் போகும் அந்த பாதையில் முதல் அடியை எடுத்து வைக்க தயாராகுங்கள். இனி உங்கள் அகராதியில் பயம் என்ற சொல்லுக்கு இடமில்லை. உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு புதிய சூரியன் உதயமாகப் போகிறது. அமைதியாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஆழ்ந்து கவனியுங்கள். உங்கள் புதிய வாழ்க்கை இங்கிருந்து தொடங்குகிறது. வெல்கம் டு பிரபஞ்ச ரகசியம். பார்ட் 1. பயம் எனும் மாயை. பயம் என்பது ஒரு உணர்வு மட்டுமல்ல, அது ஒரு சிறைச்சாலை. நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா? நாம் எதை பார்த்து பயப்படுகிறோமோ அது பெரும்பாலும் நடக்கவே செய்யாது. பயம் என்பது FEAR, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அதாவது உண்மையில் இல்லாத ஒன்றை உண்மை என உங்கள் ஆழ்மனம் நம்புவது. உதாரணத்திற்கு, இருட்டில் ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு என்று பயப்படுவது போலத்தான் உங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான பயங்களும். இந்த பகுதியில் நாம் பயத்தின் வேர்களை தேடிப் போகிறோம். பார்ட் 2. நம் மரபணுவில் கலந்த பயம். நமது முன்னோர்கள் காடுகளில் வாழ்ந்தபோது ஒரு புலியையோ சிங்கத்தையோ பார்த்தால் ஓட வேண்டியது அவசியம். அப்போதுதான் அவர்கள் உயிர் பிழைக்க முடியும். அந்த சர்வைவல் மோட் இன்றும் நம் மூளையில் தங்கிவிட்டது. ஆனால் இன்று புலி இல்லை, சிங்கம் இல்லை. இன்று உங்கள் பயம் என்ன? நாளை வேலை கிடைக்குமா? மற்றவர்கள் நம்மை என்ன நினைப்பார்கள்? மூளை இன்னும் அதே பழைய பயத்தை தான் நமக்கு கொடுக்கிறது. அந்த பழைய சாஃப்ட்வேர் ஐ நாம் எப்படி அப்கிரேட் செய்வது? பார்ட் 3. ஆழ்மனதின் அசுர சக்தி. உங்கள் ஆழ்மனம் ஒரு பிரம்மாண்டமான தோட்டம் போன்றது. அதில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதுவே வளரும். சிறுவயதில் உங்களுக்கு கிடைத்த அவமானங்கள் அல்லது தோல்விகள் அங்கே களையாக வளர்ந்து நிற்கின்றன. அந்த களைகள் தான் உங்கள் இன்றைய பயத்திற்கு காரணம். நீங்கள் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் உங்கள் ஆழ்மனம் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த தோட்டத்தில் புதிய விதைகளை, அதாவது நம்பிக்கையை எப்படி விதைப்பது? பார்ட் 4. அதிர்வுகளின் அறிவியல். பிரபஞ்சம் என்பது ஒரு மகா இசைக்கருவி. ஒவ்வொன்றும் ஒரு அதிர்வில் இருக்கிறது. பயம் என்பது மிகவும் குறைவான அதிர்வு, லோ ஃப்ரீக்வென்சி. அன்பு மற்றும் தைரியம் என்பது மிக உயர்ந்த அதிர்வு. நீங்கள் ரேடியோவில் ஒரு ஸ்டேஷனை தேடுவது போல உங்கள் மனதின் அதிர்வெண்ணை மாற்ற வேண்டும். நீங்கள் பயத்திலேயே இருந்தால் பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை எதிர்மறை விஷயங்களையும் காந்தம் போல உங்கள் பக்கம் இழுப்பீர்கள். பார்ட் 5. ஈர்ப்பு விதி. நீங்கள் நினைப்பதே நடக்கும். ஈர்ப்பு விதி என்பது ஒத்தவை ஒத்தவற்றை ஈர்க்கும். எனக்கு நஷ்டம் வந்துவிடுமோ என்று நீங்கள் பயந்தால் பிரபஞ்சம் சரி, உனக்கு நஷ்டமே வரட்டும் என்று அந்த சூழ்நிலையை உருவாக்கும். இது பிரபஞ்சத்தின் சதி அல்ல, உங்கள் எண்ணங்களின் வெளிப்பாடு. பயத்தை நன்றியுணர்வாக மாற்றும் அந்த ரகசிய வித்தையை நாம் இப்போது ஆழமாக பார்க்க போகிறோம். பார்ட் 6. எண்ணங்களை மாற்றி எழுதும் பயிற்சி. தினமும் காலையில் எழுந்தவுடன் உங்கள் ஆழ்மனதிற்கு நீங்கள் என்ன கட்டளை கொடுக்கிறீர்கள்? இன்று ஒரு கடினமான நாள் என்று சொன்னால் அது அப்படியே நடக்கும். அதற்கு பதிலாக, நான் பிரபஞ்சத்தின் செல்ல குழந்தை, இன்று எனக்கு அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கின்றன என்று சொல்லுங்கள்.
இதை செய்யும் போது உங்கள் மூளையில் புதிய நியூரல் பாத்வேஸ் உருவாகின்றன. இதை 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் உங்கள் பயம் மறைந்துவிடும். பார்ட் 7. தியானம். பிரபஞ்சத்தோடு பேசுதல். தியானம் என்பது மந்திரம் சொல்வது மட்டுமல்ல, அது அமைதியாக இருந்து பிரபஞ்சத்தின் குரலை கேட்பது. உங்கள் மனம் ஒரு குளத்தைப் போன்றது. அதில் எண்ணங்கள் என்ற கற்களை வீசிக்கொண்டே இருந்தால் அடியில் இருப்பதை பார்க்க முடியாது. தியானம் மூலம் அந்த அலைகளை அடக்கும் போது உங்களுக்குள் இருக்கும் மகா சக்தி வெளிப்படும். ஒரு நாளில் 10 நிமிடம் அமைதியாக இருப்பதன் மூலம் நீங்கள் எப்படி ஒரு பிரபஞ்ச வீரனாக மாறலாம்? பகுதி 8. சரணாகதி. பாரத்தை இறக்கி எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும் என்ற எண்ணமே பயத்தை கொடுக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை நடத்தும் சக்தி உங்கள் இதயத்தையும் துடிக்க வைக்கிறது. அந்த சக்தியிடம் உங்கள் கவலைகளை ஒப்படையுங்கள். நான் என் முயற்சியை செய்கிறேன், மீதியை நீ பார்த்துக்கொள் என்று சொல்வதில் ஒரு மகா நிம்மதி இருக்கிறது. அந்த சரணாகதி தரும் தைரியமே ஈடு இணையற்றது. பார்ட் 9. வெற்றியாளர்களின் ரகசியம். எடிசன் 1000 முறை தோல்வி அடைந்த போதும் பயப்படவில்லை. ஏன்? அவருக்கு பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருந்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தோல்வியை கண்டு கலங்கிய போது அவருக்கு கிடைத்த அந்த பிரபஞ்ச வழிகாட்டுதல் என்ன? இவர்களின் கதைகள் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், பயம் என்பது ஒரு தடைக்கல் அல்ல, அது ஒரு படிக்கல். பார்ட் 10. புதிய உதயம். பயமற்ற வாழ்க்கை. இப்போது சொல்லுங்கள், உங்களுக்குள் அந்த மாற்றம் தெரிகிறதா? இந்த 50 நிமிட பயணம் உங்கள் ஆன்மாவை தொட்டிருக்கும் என நம்புகிறேன். இனி உங்கள் அகராதியில் பயம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. நீங்கள் பிரபஞ்சத்தின் பிரதிநிதி. எழுந்து வாருங்கள். உலகமே உங்களை கவனிக்க காத்திருக்கிறது. உங்கள் புதிய வாழ்க்கை இங்கிருந்து தொடங்குகிறது. இந்த 50 நிமிட பயணம் இப்போது முடிவுக்கு வருகிறது. ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது. இத்தனை நேரம் நீங்கள் கேட்டது வெறும் தகவல்கள் அல்ல, உங்கள் ஆன்மாவிற்குள் நீங்கள் விதைத்த விதைகள். இனி எப்போது பயம் உங்கள் கதவை தட்டினாலும் பயப்படாதீர்கள். உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், எனக்கு பின்னால் ஒரு பிரபஞ்சமே இருக்கிறது, நான் தனி ஆள் அல்ல என்று. இந்த வீடியோவில் நாம் பார்த்த 10 ரகசியங்களையும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள். அலைகள் எப்போதும் ஓய்வதில்லை. ஆனால் இப்பொழுது உங்களுக்கு நீந்தத் தெரியும் நண்பர்களே. இந்த வீடியோ உங்கள் மனதில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தி இருந்தால் அதை ஒரு லைக் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் வென்ற ஒரு பயத்தை பற்றி கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பகிருங்கள். உங்களை போன்ற பலருக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும். இன்னும் பல பிரபஞ்ச ரகசியங்களை நாம் ஒன்றாக தேடுவோம். அந்த பயணத்தில் என்னோடு தொடர்ந்து பயணிக்க நமது பிரபஞ்ச ரகசியம் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பயத்தை துறப்போம், பிரபஞ்சத்தோடு இணைவோம். உங்கள் வாழ்க்கை இனி பிரகாசமாக அமையும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.